என்ன அழிக்க ஆயுதமா? ஹாய், என்னோட பேர் மகிழன். நான் இப்போ தான் லைம்லைட் கோச்சிங் சென்டரில் என்னோடய டப்பிங் கிளாஸை முடித்து இப்போ ஒரு 1 வீக் ஆகுது. ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். இந்த 1 வீக்குள்ளே ஒரு 2 ப்ராஜெக்ட்ஸ், 2 ஷார்ட் ஃபிலிமில் பேசுகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. பொறுக்கி பண்ணாட ஒரு 6 ராத்திரி என் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருந்துட்டு உங்க எல்லாரும் சொல்லணும்னு ஆசையா வந்தேன். அதுக்குள்ள இங்க ஒருத்தன் ஓடி போயிட்டான், அங்க ஒருத்தன் கிளிக்க போயிட்டான். ஏண்டா ஏண்டா? ஒரு புதிய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். எனக்கு இது பயங்கரமாக வெக்கமாக இருக்குது. பயங்கர கூச்சப்படுவேண்ணா. எனக்கு பேசக்கூட வராது. நான் கிளாஸ் ஜாயின் பண்ணலாமா, ஆன்லைனில் ஜாயின் பண்ணலாம், எப்படி இருக்கும், திருப்தியாக இருக்குமா, அப்படிலாம் கேட்குறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படிலாம் கேட்குறவங்களுக்கு இதெல்லாம் வேற மாதிரி வந்து பார்த்தா தான் தெரியும். ஒன்ஸ் வந்துட்டிங்கன்னா ஆர்டிஸ்டாக தான் வெளியே போவீங்க. ஜஸ்ட் கமான். ஹாய், என் பேர் கணேஷ். நான் ஒரு ப்ரொஃபஷனல் வாய்ஸ் ஆர்டிஸ்ட். இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மணிகை சார். லைம்லைட் கோச்சிங் கோர்ஸ் முடிச்சுட்டேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோர்ஸுக்கு அப்புறம் நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. சாரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 இடத்துல சஜஷன் பண்ணுவார். எனக்கு அந்த மாதிரி 2-3 இடத்துல சஜஷன் பண்ணி வந்திருக்கு. நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்தராக ஃப்யூச்சர்லேயும் நிறையா ஜாப்ஸ் வருது. ஸோ வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட், ஐ எம் டப்பிங் ஆர்டிஸ்ட், அந்த வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன். ஸோ எனக்கு இப்போது அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் பயப்படாமல் ஜாயின் பண்ணலாம். ஸோ உங்களுக்கும் டப்பிங், வாய்ஸ் ஆர்டிஸ்ட், அப்புறம் நியூஸ் ரீடிங், விஜே, ஆர்ஜே இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு யாராச்சும் உங்களுக்கு ஒரு மென்டர் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா லைம்லைட் கோச்சிங் தான். அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் பயப்படாமல் ஜாயின் பண்ணலாம். ஸோ ஆன்லைனில் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் கிளாஸஸில் நீங்கள் தெளிவாக எல்லாத்தையும் கற்றுக்கணும்னா லைம்லைட் கோச்சிங் இஸ் எ பெஸ்ட் சொல்யூஷன். ஸோ ரைட் சொல்யூஷன் ஃபார் யூ ஆல்சோ. ஸோ உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. அப்படியே ஆடு வெட்டுற மாதிரி அப்படி ஆயிடும். குமார் என்ன ஆரம்பத்தில் எனக்கு இப்போ இவ்வளோ நேரம் திக்கி திணறாமல் பேசணும் பார்த்தீங்களா? ஆமாம், ஒரே டேக்கு ஒரு ½ பேஜ் கூட என்னால் திக்காமல் பேச முடியாது. முதல்ல ஷாம்பு அப்படி பேசினாலே இன்னைக்கு ஃப்ளூவெண்ட்டாக வருதுன்னா அதுக்கு டெய்லி கோச்சிங் தான் சார். உங்கள் கோச்சிங் தான் சார் காரணம். ஒய்ஃபு, குழந்தைங்களாம் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. நான் இப்போ ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு 4 மணிக்கு கதவை மூடினேன் அப்படின்னா அந்த கதவை திரும்ப திறக்க எனக்கு 10:30 மணி 11 மணி ஆகும். அது வரைக்கும் எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் குழந்தைங்க இருப்பாங்க, வீட்டில் ஒய்ஃபும் அவங்கள பார்த்துக்குவாங்க. போகலாமா? போகலாம் சார். பிரவீன், ஸ்லாங்கு டேக். ஏய் நாடா இது சா விடா இல்ல கல்யாணம் விடா? இப்படி ஒப்பாரி வச்சுருக்கிறீங்க. நான் மணி உன் தங்கச்சி நான் கட்டி கூடாதா? நீ பார்த்த மாப்பிள்ளை விட நான் எந்த வகையிலடா குறைஞ்சிட்டேன்? யாரா அவன்? ஒரு 4000 ரூபாய் சம்பளத்துக்கு ஏதோ ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யற நாய். ஒரு நகைக்கு அந்த நாயை ஒரு வருஷம் கெஞ்சணும். தீபாவளி பொங்கலுக்கு தான் இதுக்கு புது துணி. ஒரு ஒண்டி குட்டத்துல 4 குழந்தைங்களோட உன் தங்கச்சி வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட சொல்றியா? என்னால பார்க்க முடியாதுப்பா. டேய், என்னை பத்தி உனக்கு தெரியாது. உன் தங்கச்சியை எப்படி வச்சுப்பான்னு உனக்கு தெரியாது. உன் அம்மா அழுவலாம், உன் அப்பா அழுவலாம், நீ அழுவலாமாடா? எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாளா கூட பழகிட்டு இப்படி பண்றிய அசிங்கமாகுதுடா. நீ நியாயமா என்னடா பண்ணணும்? எனக்கு மாலை போட்டு வேஷ்டி சட்டெல்லாம் எடுத்து கொடுத்து வாடா முதலாத்திற்கு என் கையை பிடிச்சி இழுத்துன்னு வேணா? நீ தானே செய்யணும். ஃப்ரெண்டடா நீ. போங்க, போய் ஆக வேண்டியதை பாருங்க. முதலாத்திரி ஏற்பாடு நல்லா இருக்கட்டும். நான் பெரியவரே, பூ பழம் காய் எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. போங்க. ஐயோ அம்மா, போங்கம்மா, என்ன அழுதே சா வச்சுருங்க போல இருக்குது. போங்க போ. மணி, எனக்கும் கல்யாணம் காட்சின்னு பண்ணணும்னு ஆசை இருக்காதா? புரிஞ்சுக்கோ. அப்புறம் என்ன விஷயம்? யார் வந்துக்கிறா காலங்காத்தால? யாரையும் இன்னைக்கு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் லீவு. மதியானம் சாப்பாடு கொழுந்தியா வீட்டுக்கு போனோம். முதலியாரு கொடுக்க சொன்னாரு. வந்துச்சா? வராதுன்னு நினச்சா. இதுதான் மகாலட்சுமி வந்த நேரம். இது எடுத்துன்னு போய் செல்விக்கிட்ட கொடுத்துரு. என்ன அண்ணன் குட்டுக்கு சொன்னான்னு சொல்லி கொடு. சரிப்பா. டேய் இங்கே வா. கல்யாணம் ஆச்சா உனக்கு? அடா பாவி, அடா பாவி, சீக்கிரம் கல்யாணத்தை பண்றா. நான் சுகம் தெரியுமா? அது நேற்று ராத்திரி நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு
சும்மா அப்படியே அப்படி தொட்டாப்பா, ஐயோ உள்ள என்னவோ உருகுதுடா. அதெல்லாம் விட அந்த வாசனை, பொம்பளை வாசனை, சந்தனமும் குங்குமமும் கலந்து, ஐயோ அது தலையிலேருந்து வருதா உடம்புலேருந்து வருதா ஒன்றுமே புரியலப்போ. அப்படியே கிர்ன்னு ஆயிடுச்சு. மூஞ்சி எட்டு தோ இங்கே வச்சுனாப்பா, அப்படியே சொக்கி ஆட்சி போட்ட மாதிரி தூங்கினா பாரு. ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியா காலங்காத்தால ஏஞ்சி பார்க்குறேன். என்ன போடாது சரோஜா தேவி பாடினே போவாங்களே, ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன் அப்படியேங்கிறாங்க. சுட சுட காஃபி எங்க பெட்லயே சுத்தமா. இதோ நம்ம டீ கடையில இருந்து கிளாஸுக்குள்ள விரல விட்டு எடுத்துன்னு வருவானே, ஐயோ அந்த கருமத்தெல்லாம் எப்படிதான் குடிச்சனும். காஃபி குடிச்ச உடனே பேஸ்ட் பிரஷ் கையில கொடுத்து, இந்தாங்கோ போய் பல்லு தேய்ங்கோங்கிறாங்க. சரின்னு பாத்ரூம்குள்ள போய் குளிக்க போறேன், பின்னாலே உள்ள வந்துட்டாங்க. என்னடா காலங்காத்தால மேட்ரான்னு பார்த்தா மூத்துக்கு தேய்க்கணுமா? உடம்பெல்லாம் தேய்ச்சி தலையெல்லாம் தோட்டி விட்டு பாத்தியா பட்டு மாதிரி ஆயிடுச்சு. முதல்ல ஷாம்புவா, அப்புறம் கண்டிஷனரா போட்டு அலசி எடுத்துட்டாங்கப்பா. தெரியுமா, எனக்கு எல்லாமே சுத்தமான மாதிரி ஒரு ஃபீலிங். என்னங்கடா நான் பாட்டுன்னு பேசினேங்கிறேன், யார் மூஞ்சிலும் சந்தோஷத்தையே காணோம். டேய் ஏதோ பிரச்சனையா? உங்களை என்ன கேட்குறேன், எதனா பிரச்சனையா? மணி என்ன மணிக்கு மணி மூர்த்திக்கிட்ட போய் சேர்ந்துட்டான். பொறுக்கி பண்ணாட, உனக்கு இலை போடுறதுக்கு வேற இடமே கிடைக்கல. ஒரு அரை ராத்திரி என் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருந்துட்டு உங்க எல்லாரும் சொல்லணும்னு ஆசையா வந்தேன். அதுக்குள்ள இங்க ஒருத்தன் ஓடி போயிட்டான், அங்க ஒருத்தன் கிளிக்க போயிட்டான். ஏண்டா இப்படி சாவடிக்கிறியா? இத நாளைக்கு சொன்ன என்ன, இப்பவே எல்லாத்தையும் சொல்லி நான் கையில் அறுவாலை தூக்கி ஓடணும். இந்த சட்டம் முழுக்க ரத்த கையாயிடணும். ஒரு மஞ்சள் இருக்கக்கூடாது, சந்தனம் இருக்கக்கூடாது, வாசனை வரக்கூடாது. அப்படியே நான் ஆடு வெட்டுற மாதிரி அப்படி ஆயிடணும். குமார் என்ன இப்ப என்ன சொல்ல போற? இப்ப ஏன் எங்க ஓடி போயிட்டான்? அது இல்ல, அப்புறம் கிருஷ்ணவேணி வந்துக்குது. ஓகே பா, எப்படி உங்கள் மைண்டை ஓப்பன் பண்ணீங்க, அதுக்கப்புறம் இந்த த்ரோட்டை ஓப்பன் பண்ணீங்க? எல்லாம் ப்ராக்டிஸ் தான் சார். எனக்கெல்லாம் சில நேரம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி நைட்டு மிட் நைட்லேருந்து விடிஞ்சு போவோம். அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஏன்னா உங்களை ஏமாற்றக்கூடாது இல்லையா, நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை நான் அப்படியே மெயின்டைன் பண்ணோம் இல்லையா. ஓகே, அதனால ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்க? ஆரம்பத்தில் எனக்கு இப்போ இவ்வளோ நேரம் திக்கி திணறாமல் பேசணும் பார்த்தீங்களா, ஒரே டேக்கு ஒரு ½ பேஜ் கூட என்னால் திக்காமல் பேச முடியாது. முதல்ல ஷாம்பு அப்படி பேசினாலே இன்னைக்கு ஃப்ளூவெண்ட்டாக வருதுன்னா அதுக்கு டெய்லி கோச்சிங் தான் சார். உங்கள் கோச்சிங் தான் சார் காரணம். நான் உங்கள் கோச்சிங்கோட நான் போட்ட எஃபோர்ட்டும், நான் உங்களை நீங்கள் என் மேலே வச்சு நம்பிக்கை நான் காப்பாற்றணும்னு நினச்சேன். அதனால் வந்தது சார் இதெல்லாம். எதிர்காலத்தில் எனக்கு இது பயங்கரமாக வெக்கமாக இருக்குது, பயங்கர கூச்சப்படுவேனா, எனக்கு பேசக்கூட வராது, நான் கிளாஸ் ஜாயின் பண்ணலாமா, ஆன்லைனில் ஜாயின் பண்ணலாம் எப்படி இருக்கும், திருப்தியாக இருக்குமா, அப்படிலாம் கேட்குறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படிலாம் கேட்குறவங்களுக்கு இதெல்லாம் வேற மாதிரி வந்து பார்த்தா தான் தெரியும். ஒன்ஸ் வந்துட்டிங்கன்னா ஆர்டிஸ்டாக தான் வெளியே போவீங்க. ஜஸ்ட் கமான். சந்தோஷ். அடுத்த இல்லைம்மா போகலாம் சார். சார் இது வந்து கலோக்கியல் தான் அது. டேக் சார். பகையோட குமரிக்கிட்டு இருக்கிற அவனோட பிரேதாத்மா விடாது. உன்னையும் உன் வம்சத்தையும் அழிக்கிற வரைக்கும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். என்ன அழிக்க ஆயுதமா? இவ்வளவு நேரம் உன்னை படிக்க விட்டது வாழங்கிற ஆசை உனக்குள்ள வரணும்னு தாண்டி. என்ன அழிக்க முடியுங்கிற ஆசையில நீ அந்த ஆயுதத்தை தேடி தேடி அலையணும். அலைஞ்சு திரிஞ்சு வேர்வையோட இருக்கிற ஒண்ண அனுபவிக்கணும். அது தாண்டி என் ஆசை. இன்னைக்கு அமாவாசை, அமானுஷ இரவு, எனக்கு உன் கூட முதல் இரவு.
இது என்னோட இரவு. இன்னைக்கு ராத்திரி சரியா இந்த நேரத்துல உன் ஆளுங்க, உனக்கு உதவி செய்யறவங்க, உன் குடும்பம் அத்தனை பேரும் சாவாங்கடி. நீயாவே என்ன தேடி வந்து என்ன அனுபவின்னு கெஞ்சுவாடி. இன்னைக்கு ராத்திரி நான் குறிச்ச நேரத்துல நீ பலியாக போராடி பொம்மாயி, பலியாக போராடி. உன் ஜனங்க எல்லாரும் பலியாக போறாங்க. ஓடு, உன் ஆயுதத்தை தேடி ஓடு. என் பக்கத்துல வந்து படுக்கிற வரைக்கும் ஓடு, ஓடு. ஃப்யூச்சரில் வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சீனியர், ஒரு பேய்த்தனமான ஒரு ஆர்டிஸ்ட் பேயா என்ன சொல்கிறீங்க? என்ன சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்ககிட்ட சரணடையணும். நான் அப்படி எதுவுமே கிடையாது. உள்ளே வந்துட்டேன்னா நம்ம ஒரு குழந்தை, அந்த குழந்தைய வளர்த்து ஆளவுக்காரு நம்ம சார், மணியை சார். அப்புறம் நான் சொல்கிற ஒரே அட்வைஸ் என்னென்னா, டெடிகேஷன். எவ்வளோ டெடிகேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பெரிய ஆளாக வர முடியுங்கிறதுக்கு நம்ம சீனியர்ஸ் எத்தனையோ பேர் அதுக்கு உதாரணம். அந்த லிஸ்ட்டில் நானும் வரணும்னு ஆசைப்பட்றேன். நீங்களும் வருவீங்க. தேங்க்யூ. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். எல்லா வெற்றிகளையும் கடவுள் நமக்கு அள்ளி கொடுப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், என்னோட பேர் மகிழன். நான் இப்போ தான் லைம்லைட் கோச்சிங் சென்டரில் என்னோட டப்பிங் கிளாஸை முடித்து இப்போ ஒரு 1 வீக் ஆகுது. ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். இந்த 1 வீக்குள்ளே ஒரு 2 ப்ராஜெக்ட்ஸ், 2 ஷார்ட் ஃபிலிமில் பேசுகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. ஒரு புதிய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். எதுவுமே இல்லாத என்ன ஒரு ஆர்டிஸ்டாக மாற்றி இன்னைக்கு இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு என்னோட குரு மணிகை சார். என்னோட எல்லா வெற்றிகளும் நான் என்னோட குருவுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன். மணிகை சார் எனக்கு கிளாஸ்லேயே சொல்லுவார், நான் உன்னோட பெரிய ஃபேன்டா அப்படின்னு சொல்லுவார். உன்னோடைய ரவுண்டு எப்போ வரும்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நானும் பர்ஃபார்ம் பண்ணுவேன். ஃபைனல் ரெக்கார்டிங் முடிச்ச அன்னைக்கு கூட என்னை ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு, நீ பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா என் உடம்பெல்லாம் சிலிர்க்குதுடா, ஐ ப்ரவுட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லி என்னை கட்டி பிடிச்சி ஒரு மாதிரியான விஷயம் நடந்தது. எங்கே போனாலும் அவரோட நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன். இது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய இடத்துக்கு சார் என்னை கொண்டு போவாருன்னு நம்புகிறேன். ஏற்கனவே கிளாஸ்லையும் கூட சொல்லியிருக்கிறாரு, உனக்கு சான்ஸ் மறுக்கப்பட்டதுன்னா இந்த கலை உலகத்தோட நான் போர் புரிவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார் என் மேலே வச்சுக்க நம்பிக்கைக்கு. கிளாஸ் பொறுத்த வரையும் ரொம்ப ஜாலியாக போகும். கிளாஸில் நம்ம எதுக்காக ஜாயின் பண்ணுறோமோ அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க முடியும். நானும் அப்படி தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒன்றுமே இல்லாத என்ன இன்னைக்கு ஒரு ஆர்டிஸ்டாக அந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அதுக்காக சாருக்கு கோடான கோடி நன்றிகள். அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் இனிமேல் பிஸியாகிடுவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ லைம்லைட் கோச்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என்னை இந்த அளவுக்கு உற்சாகப்படுத்தி இந்த அளவுக்கு ஒரு ஆர்டிஸ்டாக மாற்றி விட்டது நீங்கள் எல்லோரும் சேர்ந்தது தான் நான். ஸோ எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார்.